வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்டி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு வண்டி பார்த்தோமே, அந்த வண்டி கேட்டிங்கன்னா, ஆமாங்க அந்த வண்டி தான். எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பார்த்தீங்களா வண்டி. இந்த வண்டி தான் சும்மா பக்காவாக கெத்தாக வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன் அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக வந்துன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வண்டியில் வேலை காட்டுறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா சரியான எக்கச்சக்க வேலை. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்குது, வெறும் தகுடு பாடியாக இருக்குது. அதை ஃபுல்லாமே சேண்ட் பண்ணி பிரேமர் அடித்து பெயிண்ட் அடி போகிறோம். இந்த டாப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ரஷ்ட் ஏறி பாருங்க. டாப்லாம் புது பீஸ் போட்டுக்கிறாங்க, ஃபுல்லாமே ரஷ்ட்டு, ஃபுல்லாக புது பீஸ் தான், ஆனால் ஃபுல்லாக ரஷ்ட் ஏறிட்டு இருக்கு. அது ரெண்டு சைடு டோர் புதுசு, அங்கங்கே பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க. தொட்டியில் பெயிண்ட்லாம் லைட்டாக உறிஞ்சிருக்கு, அதெல்லாம் மொத்தம் சுரண்டி எடுக்க சொன்னாங்க கஸ்டமரு. அதெல்லாம் மொத்தமாக பக்காவாக சுரண்டி எடுத்துட்டு ரஷ்ட்லாம் ஃபுல்லாக சேண்ட் பண்ணி சூப்பராக பக்காவாக தரமாக கெத்தா 1க்கு 3 கோட் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிற, என்ன பெயிண்ட் அடிக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டாப் பாருங்கள், டாப்புக்குள்ளே பாருங்கள். இது வந்து பிரேமர் அடிக்கல, அந்த டாப்போட கண்டிஷன் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஃபுல்லாக ரஷ்ட் ஏறி இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரேமர் அடிச்ச மாதிரி தெரியுது, ஆனால் ஃபுல்லாக ரஷ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ ரஷ்ட் ஏறி இருக்குது டாப்பில் பாருங்க. இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா மட்டும் சின்னதாக, தொட்டிக்கு சின்னதாக பீஸ் போட்டுக்கிறாங்க. அதை வந்து அவங்களே பிரேமர் அடிச்சு தந்துக்கிறாங்க. அதுவும் எப்படி இருக்கு நான் காட்டுறேன் பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த பிரேமர் எப்படி உறுதி வருதுன்னு பாருங்க. அந்த பிரேமர் வந்து சேண்ட் பண்ணாமல் சும்மா மேலோட்டமாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து அதுவும் மொத்தமாக உறிஞ்சி சுரண்டி எடுத்துட்டு மொத்தமாக பக்காவாக பெயிண்ட் பண்ண போகிறோம். உள்ள கூண்டுக்குள்ளே வந்து கிரே கலர் கேட்டாங்க கஸ்டமரு. தொட்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் படி வந்து நல்லா தான் இருந்தது. அவங்க தான் கஸ்டமர் தான் வேணாம் எனக்கு மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டு புதுசாக பெயிண்ட் அடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களே இந்த கிரைண்டிங் போட்டு லைட்டாக சேண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போது இந்த தொட்டி ஃபுல்லாமே சுரண்டி எடுத்துகிட்டு இந்த ரஷ்ட்லாம் ஃபுல்லாக பக்காவாக சேண்ட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பக்காவாக பண்ணுவோம். 1க்கு 3 கோட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இதே மாதிரி எந்த கண்டிஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் வாங்க சும்மா தரமாக சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் வர ஆல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பக்காவான வீடியோலாம், எல்லா வீடியோ பெயிண்டிங் வீடியோலாம் உங்களுக்கு தேடி வரும். ஸோ பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் வண்டியில் என்னென்ன வேலை பார்க்குறோம் பாருங்கள். வாங்க வண்டியில் அப்படியே வேலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பெயிண்ட்லாம் மொத்தமாக இந்த பட்டி தகடு தென் அந்த ஒளி இருக்கும், சுரண்டு ஒளி, அந்த ஒளி வச்சு மொத்தமாக ரிமூவ் பண்ணுறோம். இதனால தான் நம்மளுக்கு தேடி வந்துக்கிறாங்க. கஸ்டமர் வந்து சிங்கப்பெருமா கோயில் காஞ்சிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும், செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கும். அங்கே வந்து நம்ம தேடி வந்துக்கிறாங்க பக்காவாக பெயிண்டிங் அடிச்சு கொடுக்கணுன்னு. அதனால் அவங்களுக்கு சூப்பராக பக்காவாக தெளிவாக பண்ணி கொடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த பெயிண்ட்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். A to Z இந்த தொட்டியில் இருக்கிற மொத்த பெயிண்ட்டும் ரிமூவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டிக்கு வெளியிற எல்லா பெயிண்ட்டும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவோம். அது கீழே அந்த பிரேமர் அடிச்சு வந்துக்கிறாங்க. அது வந்து பிரேமர் ஒட்டவே இல்லை அந்த தகடில். அதுவும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த பிரேமர் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், உறிஞ்சி வருது பாருங்கள். இதுமாரி அப்படியே பெயிண்ட் இல்லை, ஆனால் எனக்கு வந்து பேர் தான் இருக்கணும். அவ்வளோ தூரத்தில் தேடி வராங்களா, எனக்கு வந்து பேர் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த பிரேமர் பார்த்து நான் பிரேமர் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக தகடு போட்டுக்கிறேன் கீழே தொட்டி கீழே. அந்த தகடு வந்து ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி வச்சா தான் பெயிண்ட் நிற்கும். நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் ஃபுல்லாக நல்லா சோப்பையில் போட்டு நல்லா வாட்டர் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஸ்டாண்ட் பண்ணால் தான் பெயிண்ட் நிற்கும். பாருங்கள் ஸ்டாண்ட் பண்ணாமல் அடிச்சதுனால அந்த பிரேமர் இப்படி உறிஞ்சி வருது பாருங்கள். அந்த பிரேமர் மொத்தமாக ஒளி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸ்டாண்ட் பண்ணி மொத்த பிரேமரும் ரிமூவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டி ஃபுல்லாக பாருங்கள் பக்காவாக தகுடாகிட்டு பாருங்கள். தொட்டியை ஃபுல்லாமே மொத்த பெயிண்ட்டும் சுரண்டி எடுத்துட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு வண்டி ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் குவாலிட்டி, அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இந்த கீழே அந்த ஆரோ மார்க் காட்டுற பாருங்கள். தகுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரேமர் அடிச்சிருந்தது. அந்த பிரேமர்லாம் ஒட்டவே தகுடில், அது மொத்தமாக சுரண்டி எடுத்துகிட்டு அதுவும் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் அந்த அளவுக்கு என் தம்பி அழைத்து தேய்க்கிறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட். சும்மா கிடையாது, ஒரு கஸ்டமருக்கு நம்ம வண்டி கொடுக்குறோமா தரமாக பண்ணி கொடுக்கணும். என் வண்டி எப்படி பெயிண்ட் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி சூப்பராக பக்காவாக தரமாக பண்ணி கொடுப்பேன். அதனால நம்ம தேடி வராங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கு அவங்க தேடி வந்ததுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களுக்கும் குவாலிட்டியாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். இதுமாதிரி நல்லா பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணால் தான் பெயிண்ட் வந்து நல்லா க்ரிப்பாக உட்காரும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும், பெயிண்ட் நல்லா ஷைனிங் இருக்கும், பெயிண்ட் வந்து உறிஞ்சி வராது. இந்த மாதிரி உங்கள் வண்டியும் நல்லா பக்காவாக சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணி பிரேமர் அடித்து 1க்கு 2 கோட் 3 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே இடத்துல நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் எப்போ எடுத்துன்னு சொல்லி புக் பண்ணிக்கோங்க. எடுத்துன்னு வாங்க, சும்மா தரமாக சூப்பராக பக்காவாக தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி பிஃபோர் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, ஆனால் வீடியோ எண்டில் அவுட்புட் பாருங்கள். ஒரு பக்காவான சூப்பரான ஷோரூம் கண்டிஷன் மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பேன்.
ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எப்படி தேய்க்கிறேன், என்னென்ன பேஸ்ட் பார்க்குறது, பட்டி பார்க்குறது, அது எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாக சுரண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் இங்கே சின்ன சின்ன வந்து அந்த வெல்டிங்க்கு இது இருக்கும், வெல்டிங் மார்க்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்கள் டேடி பேஸ்ட் பார்க்குறாரு பாருங்கள் அழகாக. குவாலிட்டினாலே அது ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வருது தான். தரமாக சூப்பராக பண்ணி கொடுப்போம் பாருங்கள். சின்ன சின்ன திருதெல்லாம் எவ்வளோ பேஸ்ட்டு பார்த்துட்டு பாருங்கள். ஃபுல்லாக அந்த வெல்டிங் உள்ளே வந்து அந்த எல்லா ஆங்கிள் வச்சு பற்ற வைப்பாங்களே, அதோட அந்த இதுதான். அதோட வெளியே வந்து அந்த சின்னதாக டாட் மாதிரி டென்ட் மாதிரி தெரியும். அதெல்லாம் தொட்டியில் தேடு பாருங்கள். தொட்டி ஃபுல்லாமே அதெல்லாம் ஃபுல்லாக பேஸ்ட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி பட்டி பார்ப்போம். பட்டி பார்த்துட்டு சூப்பராக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபுல்லாமே பட்டி பார்த்து ஃபுல் வண்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து பெயிண்டிங் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டு சூப்பராக ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டோம். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாமே இந்த வெல்டிங் இதுதான், வெல்டிங் மார்க் தான். அந்த மார்க் ஃபுல்லாமே பேஸ்ட் பார்த்து பட்டி பார்த்து வச்சுட்டோம் பாருங்கள். பாருங்கள் தொட்டியில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கு ஃபுல்லாமே காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபுல்லாமே எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக பண்ணுறதால தான் மொத்தம் ஃபுல் ஒர்க்கையும் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பட்டி பார்த்துக்குறோம், எவ்வளோ பேஸ்ட்டு பார்த்துக்குறோம், எந்தளவு ஹார்ட் ஒர்க் போட்டு ஃபுல்லாக பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாமே ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் வண்டியை. அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அந்தளவுக்கு என்னோட உழைப்பு போட்டு பக்காவாக வேலை பார்க்குறோம் இந்த வண்டியில். நம்மளை தேடி வந்துக்கிறாங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுக்கணும், அதுதான். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பண்ண கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறாங்க, நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர்ஸில் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பட்டி மொத்தம் ஸ்டாண்ட் பண்ணப்போ வந்து ப்ரைமர் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு. ஃபஸ்ட்டு கோட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு நாள் நல்லா காய வைப்போம். ப்ரைமரை காய வச்சுட்டு தென் மறுநாள் வந்து பேஸ் அடிப்போம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன பெயிண்ட் அடிக்கிறேன், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறேன், எப்படி ஃபினிஷிங் வருது, அவுட்புட்டில் எப்படி வருதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சூப்பரான தெளிவான வீடியோலாம் வரும் உங்களுக்கு. பெயிண்டிங் எப்படி அடிக்கணும், பெயிண்டிங் ப்ராசஸ் என்னென்ன எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வர எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைமர் அடிச்சு நல்லா ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டு ப்ரைமர் ஒரு கோட் வச்சாச்சு. இப்போ வந்து செகண்ட் கோட் வந்து பேஸ் கோட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். தொட்டிக்கு செகண்ட் கோட் அடிச்ச அப்புறம் கேபின் வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். தொட்டி ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சு பேஸ் கோட் அடிச்சாச்சு. இப்போ வந்து கேபினுக்கு பேஸ் கோட் அடிக்கிறோம். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு, எந்த அளவுக்கு பட்டை வச்சு, எவ்வளோ ப்ரெஷர் வச்சு பக்காவாக அடிக்கிற பாருங்கள். அவுட்புட் பாருங்கள். பேஸ் கோட்டில் எந்த அளவுக்கு சூப்பராக வருது பார்த்தீங்களா பெயிண்டோட ஃபினிஷிங்கு. இன்னும் ஃபைனல் கோட் அடிச்சப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும். பாருங்க வந்து மூணாவது கோட் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடிச்சு பேஸ் கோட் அடிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கோட் அடிக்கிறோம். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்கள், பெயிண்டில் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் தான். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் ஃப்ரெண்ட் குவாலிட்டி, அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க். பார்த்தீங்கன்னா கேபினுக்கு வந்து மூணாவது கோட், தொட்டி ஃபுல்லாக தேர்ட் கோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேபினுக்கு அடிக்கிறோம். கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோட் அடிச்சுன்னு இருக்கிறோம் பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு அடிக்கிறாங்க, எவ்வளோ ஏர் ப்ரெஷரு அதெல்லாம் பாருங்கள். அது இது மாதிரி ஒன்றும் பார்த்து பண்ணுறதுனால தான் அவுட்புட் வந்து சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வண்டியும் 100% குவாலிட்டியாக பண்ணணுன்னு தான் என்னோடய நோக்கமே. என் கஸ்டமருக்கு 100% குவாலிட்டியாக தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுக்கணும்.
பாருங்கள் அவுட்புட் பாருங்கள், ஷைனிங் எப்படி தெரிஞ்சு பாருங்கள், ஷைனிங் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா இந்த மொத்தையாக உட்காடுறது, பெயிண்ட் ஒழுகுறது அந்த சீனில் எதுவுமே இருக்காது. ஃபினிஷிங் பாருங்கள், பெயிண்டில் ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு, எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, இந்த வண்டி எப்படி மாற்றணும், பிஃபோர் எந்த அளவுக்கு மோசமாக ஃபுல்லாக தகுடாக இருந்தது வண்டி, அந்த தகுடு வண்டியை எப்படி எந்த அளவுக்கு தங்க மாதிரி மாற்றணும் பாருங்கள். பாருங்கள் பெயிண்டிங் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ண போகிறோம், அசம்பிள் பண்ணிட்டு வந்து வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். வண்டியில் ஷைனிங் பாருங்கள், பெயிண்டிங்கில் குவாலிட்டி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. எந்த அளவுக்கு மோசமாக பாருங்கள் வண்டி, அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக தங்கம் மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துரும் பாருங்கள். எந்த அளவுக்கு ஷைனிங் குவாலிட்டி எப்படி இருப்பாருங்க பெயிண்டில். அண்ட் தொட்டிலாம் பாருங்கள், தொட்டிலாம் வந்து படு மோசமாக இருந்தது. அப்படியே அந்த சைடில் அந்த கிரைண்டிங் பண்ணி மோசமாக இருந்தது. அது ஃபுல்லாமே பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடிச்சு 1க்கு 2 கோட்டு 3 கோட்டு பெயிண்ட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். தரமாக கொடுக்குறோமா, சந்தோஷமாக எடுத்து போகிறாங்களா, எடுத்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி தான் மஸ்ட்டு, குவாலிட்டியாக சூப்பராக பண்ணி கொடுக்கணும். கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே வந்து லைட் கிரே கேட்டாங்க கஸ்டமர், அது வந்து 2 கோட் அடிச்சேன் உள்ள. வண்டி பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 கோட்டு. அங்கே பாருங்கள் ஷைனிங் எப்படி இருப்பாருங்க, ஃபினிஷிங் பாருங்கள். ஒரு புது வண்டியில் ஷோரூமில் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங், அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருப்பாருங்க. ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள் லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக ஷைனிங்காக பக்காவாக புது வண்டி மாதிரி பெயிண்ட் கிடைக்குமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர்ஸ் புக் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்து வாங்க இதே மாதிரி தரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.